அமெரிக்காவில் நடைபெற்ற தேர்தல்களில் ஜனநாயக கட்சி வேட்பாளர்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது ட்ரம்ப்புக்கு பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ட்ரம்ப்போட பரம எதிரியாக பார்க்கப்படுற ஜோரான் மம்தானி நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். அவருடைய தேர்வு அப்படிங்கிறது இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கு. ஏன்னா இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருத்தர் முதல் இஸ்லாமியர் அங்கே மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. மம்தானி மேயராக எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான சவால்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். உலகின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றான நியூயார்க் நகரத்தை ஆள்வது அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய இரண்டாவது கடினமான பணியாக பார்க்கப்படுது. முதலாவது அதிபர் ட்ரம்ப் உடனான மோதல். அதிபர் ட்ரம்ப் மம்தானியை ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஏற்கனவே முத்திரை குத்தி அவர் வெற்றி பெற்றால் நியூயார்க் நகரத்திற்கு வரக்கூடிய மத்திய அரசினுடைய நிதி, ஃபெடரல் கவர்மெண்ட்டினுடைய நிதி தடுக்கப்படும் அப்படின்னு பகிரங்கமாக எச்சரிக்கை கொடுத்திருந்தார். இது நடந்துருச்சுன்னா நகரத்தினுடைய பட்ஜெட், அது மட்டும் இல்லாமல் பெரிய உட்கட்டமைப்பு திட்டங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படும். மம்தானியினுடைய பல முக்கிய திட்டங்களுக்கு நியூயார்க் ஆளுநர் கேத்தியினோட அனுமதி தேவை. குறிப்பாக பெரும் செல்வந்தர்கள் மீதான வரி உயர்வு, வாடகை கட்டுப்பாடு போன்ற திட்டங்களை கேத்தி ஆதரிக்கவில்லை. மம்தானி தன்னுடைய செயல் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஆளுநரோட கடுமையான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கலாம். மம்தானி ஒரு இளம் தலைவர், அது மட்டும் இல்லாமல் பெரிய நகரத்தை நிர்வகிக்க நேரடியான அனுபவம் இல்லை அப்படிங்கிற ஒன்றையும் அவரை பற்றி சொல்கிறாங்க. இதற்கு முன் இந்த அளவு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி பதவியேற்றவர்கள் யாருமே இல்லை. அதனால் மம்தானியினுடைய ஒவ்வொரு நகர்வும் கவனிக்கப்படும். குறிப்பாக அதிபர் ட்ரம்ப்போட தலையீடுகள் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஆர்வலர்கள்லாம் பார்க்குறாங்க. அவருடைய முற்போக்கு ஆதரவாளர்கள் வாடகை கட்டுப்பாடு மற்றும் இலவச பேருந்து சேவை போன்ற திட்டங்கள் உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அண்மை காலமாக நியூயார்க் நகரத்தில் குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குது. மம்தானி சமூக சீர்திருத்தங்கள் மூலமாக குற்றத்தை குறைக்க பார்க்குறாரு. இது சாத்தியப்படுமா அப்படிங்கிற சந்தேகத்தையும் சிலர் எழுப்புறாங்க. நியூயார்க்கில் தஞ்சம் கோருவர், அதாவது அசைலம் சீக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வருகை அதிகரித்திருக்கிறதுனால அவங்களுக்கான தங்குமிடம், உணவு உள்ளிட்டவற்றை நகர நிர்வாகம் தான் அளிக்க வேண்டியிருக்கும். இதுவும் ஒரு பெரிய சவாலாக அவருக்கு இருக்கலாம். சுருக்கமாக மம்தானி வரலாறு படைச்சிருக்கிறாரு. ஆனால் அவருடைய கொள்கைகளை நிஜமாக்குவதற்கு அவர் பலமான அரசியல் சக்தியினுடைய எதிர்ப்பையும் சிக்கலான நிதி சவால்களையும் மிகப்பெரிய நிர்வாக சவால்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கும்.